ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேத்தி புலாவு. வெந்தயக்கீரையில் புலாவ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது வெந்தயக்கீரையை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிடலாம். தண்ணியை மாற்றி 2-3 தடவை நல்லா அலசி கழுவினாதான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். வெந்தயக்கீரையை கட் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையை கட் பண்ணோன்னா கசக்கும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். உணவில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். வீட்லேயே நம்ம வெந்தயக்கீரை பிளான்ட்டு வளர்க்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கணும். இதோட மிளகு, சீரகம் 2த்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நம்ம கழுவி வச்சிருந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரையை கட் பண்ணோன்னா கசப்பு தெரியும். இப்படி சேர்த்தோன்னா நமக்கு கசப்பு தெரியாது. அதனால் நம்ம வெந்தயக்கீரையை அப்படியே கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியான லஞ்ச் ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். இப்போது இதோட நான் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், மிளகு, சீரகம் விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம்.
ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மேத்தி புலாவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பன்னீர் மட்டர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி விட்டுக்கிறேன். 1/2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 2 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். வெந்தயக்கீரை புலாவ் தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.